உங்கள் செல்ஃபோனோட ப்ரைஸ் 30,000 ரூபாய் அப்படின்னா உங்கள் மாத சம்பளம் எவ்வளோ இருக்கணும் தெரியுமா? நாம் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 1,00,000 ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்குகிறோம். இப்போது நம்மளோட செலவில் அது ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, உங்கள் மாத சம்பளத்தில் உங்களுடைய செல்ஃபோனோட ப்ரைஸ் அதிகபட்சம் 15 டேஸ் சேலரி வரைக்கும் வரலாம். ஸோ 30,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா 15,000 ரூபா வரைக்கும் நீங்கள் செல்ஃபோன் வாங்கலாம். பட் நாம் என்ன பண்ணுறோம், புது மாடல் வந்திருக்கு, அப்கிரேட் பண்ணுறோன்னு சொல்லி செல்ஃபோன்ஸை அடிக்கடி அப்கிரேட் பண்ணுறோம். இப்போது இந்த செல்ஃபோனோட ப்ரைஸ் ஒரு 30,000 ரூபா அப்படின்னு வச்சுப்போம். நான் இந்த செல்ஃபோனை வாங்கி 2 வருஷம் ஆச்சு. இப்போது இந்த 2 வருஷம் அப்படின்னா என்னோட ஒரு நாளைக்கான ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு நாளைக்கு நான் 40 ரூபாய் இந்த செல்ஃபோனை ஓன் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறேன். இந்த 40 ரூபாய்க்கு இந்த செல்ஃபோன் ஒர்த்தா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி 40 ரூபா கொடுத்து இந்த செல்ஃபோனை நம்ம வாங்குகிறோம்ல, அதுக்கு ஒர்த்தா நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. மூணாவதாக கேட்க வேண்டிய கேள்வி நமக்குள்ளே என்ன அப்படின்னா, இந்த செல்ஃபோனை 40 ரூபாய்க்கு டெய்லியும் வாடகைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த செல்ஃபோன் 40 ரூபாய்க்கு ஒர்த்தா, நான் ஏன் இதை வாங்கணும், 40 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுத்து இந்த செல்ஃபோனை நான் வாங்கி டெய்லி நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கவனித்து பார்த்து தான் வாங்குவோம். ஆனால் ஒரு செல்ஃபோனை ஃபுல் ப்ரைஸ் கொடுத்து வாங்கும்போது இதை எதையுமே நம்ம கவனிக்கிறது இல்லை. இனிமேல் செல்ஃபோனை நம்ம ஃபுல் ப்ரைஸ் கொடுத்து வாங்கும்போதும் இதையெல்லாம் கவனித்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டான செல்ஃபோன் நம்ம பட்ஜெட்டில் வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்.